ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ 5 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 5 கிலோ தக்காளியில் நம்ம தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளியை நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கூட வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிருங்க மையா. ஒரு அகண்ட கடாய் இல்லாட்டி பாத்திரத்தில் இல்லாட்டி வடச்சட்டியில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா அந்த பச்சை வாசம் போகுந்தட்டிக்கும். அப்புறம் நம்ம 2 லெமன் அளவுக்கு, இப்போ 5 கிலோவுக்கு 2 லெமன் அளவு புளி எடுத்துக்கிட்டேன். புளியை நல்லா ஊற வச்சு அதை வடிகட்டிட்டு நல்லா அரைச்சிடணும். மையாக அரைச்சிட்டு அதை வடிகட்டி இதில் ஊற்றி அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு அல்வா தான் வரந்தட்டிக்கும். அப்படியே தப்பு தப்புன்னு நிறம் கண்டிப்பாக மாறிடும். அந்த பச்சை வாடை போகுந்தட்டிக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம தேவையான பொருட்கள்லாம் இதை ரெடி பண்ணி நம்ம வச்சுருப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இப்போ தேவையான அளவு இதுக்கு உப்பு போட்டுறணும். உப்பை போட்டால் தான் கொஞ்சம் நம்ம அந்த பச்சை வாடையும் அந்த சீக்கிரம் அந்த கெட்டித்தன்மை எதுவுமே வேகும் சீக்கிரமே. அதனால் நம்ம இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது 1 மாதம் 3 மாதத்துக்கு கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் தான். இப்போ கொஞ்சம் இந்த பெருங்காயத்தூள் இருந்தால் நம்ம போட்டு விட்டுக்கலாம். அந்த பச்சை வாடையை கொஞ்சம் சீக்கிரம் தூக்கலாக எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் பொடி சீக்ரெட் பொடி கடுகு, வெந்தயம் இதை நல்லா மிதமாக அப்படியே லைட்டாக மிதமான சூட்டில் நம்ம வறுத்துக்கிட்டு அதை லைட்டாக பொடி பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக கரகரன்னு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறணும் தனியாக அந்த பொடியை. இந்த ப்ராசஸை முடித்த பிறகு அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த தக்காளி நல்லா 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 எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக ஆக்க முடியுமோ ஆக்கிட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம் அந்த வறுத்து வச்சதை. அப்புறம் ஒரு கிண்ணம் வெள்ளைப்பூடு, ஒரு கிண்ணம் நல்லெண்ணெய், அந்த அரைச்சி வச்ச பொடி, இதை 3ஐயும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. ப்ராசஸ் பச்சைத்தன்மை மாறிடுச்சு. தக்காளி தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போ நல்லெண்ணெயை ஊற்றி மிளகாத்தூள், அந்த வெந்தயமும் கடுகு அரைச்சி வச்சுருக்கிறது, வெள்ளைப்பூடு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ தனியாக இது நல்லா அந்த குழியாக வருது பார்த்திங்களா? அப்போனா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ப்ராசஸ்ஸு ஊறுகாய் பதத்துக்கு. இப்போ கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சில்லித்தூள், நம்ம தேவையான அளவு காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்து வச்சோன்னா இப்போ கருவேப்பிலையை போட்டுறணும். கருவேப்பிலை நம்ம எவ்வளோ நாளும் போடலாம். ஏன்னா கருவேப்பிலை அவ்வளோ ஒரு மனம் கொடுக்கக்கூடியது ஊறுகாய்க்கு, எதுக்குனாலும் எந்த சமையலுக்கும். அதனால் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி நல்லா நாட்டுப்பூடு கிடச்சா வாங்கி இதை அரைக்கக்கூடாது. இதை அப்படியே நல்லா முழுசாகவே நல்லா போட்டு வதக்கிடணும். இதுக்கு கொஞ்சோன்னு வதங்குறதுக்கு உப்பு போட்டுறணும். போட்டுன்னு நம்ம சில்லித்தூள் நல்லா இப்போ வெள்ளைப்பூடு வதங்கின பிறகு சில்லித்தூளை இறக்கிடணும். எண்ணெயை இறக்கிட்டு மிதமாக வைக்காதீங்க, கருகிரும். அதனால் இறக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த பொடி அந்த எண்ணெயிலே போட்டிங்கன்னா அவ்வளோ நிறம் மாறிடும். ஏற்கனவே தக்காளியில் நிறம் கொடுக்கும். இருந்தாலுமே அந்த கலர் அந்த காரத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஊறுகாயில் காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கணும்ல. அதனால் இதை நம்ம கலர்ஃபுல்லாக ஆக்கிட்டோம். இப்போ தேவையான பெருங்காயத்தூள் போடுறோம். பெருங்காயத்தூள் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம், ஹைலைட்டு. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் நீங்கள் பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நல்லது. இப்போ நல்லா கெட்டித்தன்மையாக வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி நல்லா உப்பு போட்டு நம்ம நல்லெண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். இன்னும் கூட கெட்டித்தன்மையை நீங்கள் இரும்பு கடாயில் வச்சா இன்னும் சூப்பராக வரும். எனக்கு இதுவுமே கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த தன்மையில் தான் இருந்துச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண அந்த சைடில் ரெடி பண்ணோம்னா அதை தூக்கி அப்படியே கடாயில் சூடாக இதில் ஊற்றிடணும். இதுதான் ஹைலைட்டு. பார்த்து கருக விடாமல் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த சில்லித்தூளை போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த எண்ணெய் கொதிக்கும் போதே நம்ம போட்டோம்னா கருகிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, அந்த கடுகு போட்ட பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு சில்லித்தூளை போட்டுட்டு அப்படியே ஒரு கிண்டி அப்படியே இந்த ப்ராசஸில் அப்படியே கொட்டி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா இது பண்ணணும். இது செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ எடுத்தனால 6 கிலோ நினைக்கிறேன், 5 கிலோ தான் எடுத்தேன். அதனால் ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஆனால் இது 3 மாதம் ப்ராசஸ் கெடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கடுகுத்தூள், வெந்தயத்தூள் இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா கிண்டி இறக்கி வச்சோம். ஆறவும் நம்ம நல்ல ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா தோசைக்கு, இட்லிக்கு, கார தோசைக்கு, எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷு, வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அதனால் தக்காளி விலை குறையும் போது 5 கிலோ 4 கிலோ வாங்கி இது மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அடிச்சுக்கிறவே முடியாது. அந்த வெந்தயமும் அந்த கடுகும் அரைச்சி
லாஸ்ட்டாக வறுத்து போடுறோம்ல, அதான் இது வந்து ஹைலைட்டு. உப்பு, நல்லெண்ணெய் எவ்வளோ நாளும் சேர்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது அவ்வளோ இந்த சைடிஷாக சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா பொருந்தது பாருங்கள். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. 3 மாதத்துக்குனாலும் கெடாது. இது ப்ராசஸ்க்கு வினிகர் இருந்தால் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி லெமன் புழிஞ்சிக்கோங்க. நான் வினிகர் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றினேன், அதை நான் காட்டல. இங்கே பாருங்கள், அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஒயிட் ரைஸில் அப்படி போட்டு அவ்வளோ டேஸ்ட்டுங்க. தக்காளி சாதத்துக்கு கூட தூக்கி விட்ருவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு நீங்களும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.